ஜெபிக்கலாம். அன்புள்ள பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கிருபையின் அதிகாலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம். காலைதோறும் கிருபைகள் எவ்வளவு புதியவைகளாக இருக்கிறது. இந்த புதிய கிருபைகளினால் எங்களை நிரப்பிக் கொள்ளும்படியாக தேவனாய் கர்த்தர் கொடுத்த இந்த அற்புதமான ஆசீர்வதிக்கப்பட்டதான ஆராதனை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம். இந்த ஆராதனை வேளையிலும் தகப்பனே, உம்மை ஆராதிக்கும் பொழுது நாங்கள் முழு மனதோடும் கர்த்தாவே பரிசுத்த அலங்காரத்தோடும் தொழுது கொள்ளும்படி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியோடும் கருத்தோடும் ஆண்டவரே நீ பாடி துதிக்க ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. வந்திருக்கிற அத்தனை பேரையும் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. வந்து கொண்டிருக்கிற எல்லாரையும் கர்த்தர் சுகபத்திரமாக கொண்டு வாங்க. வர தடைப்பட்டவர்களின் தடைகளை நீக்கி கர்த்தர் கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒருவராவது இந்த ஆராதனுடைய ஆசீர்வாதத்தை இழந்துடாம எல்லாரும் வந்து இந்த ஆராதனையில் பங்கெடுத்துக் கொள்ளட்டும், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளட்டும். ஆராதிக்கும் பொழுதே அற்புதங்கள் நடக்கட்டும். பாடி துதிக்கும் பொழுதே பலவீனங்கள் எல்லாம் நீங்குவதாக. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்கிற விசுவாசத்தோடு தகப்பனே நாங்கள் நமக்கு ஆராதனை செய்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஆராதனை முடித்து நாங்கள் திரும்பி போகும் பொழுது புது பலத்தோடும் புதிய அபிஷேகத்தோடும் புது கிருபைகளை பெற்றுக்கொண்டவர்களாக தெய்வீக சுகத்தையும் ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் பெற்றுக்கொண்டு போகும்படி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். சமாதானத்தின் தேவன் தாமே எங்களோடு கூட இருந்து எங்களை கரம் பிடித்து வழி நடத்துங்க. ஆசீர்வதியை துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் காட். பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு ஒரு ஸ்தோத்திரம் சொல்லலாமே. ஆமென். ஒருவருக்கு வாழ்த்துக்களை சொல்லி நம் சமாதானத்தோடு இந்த ஆராதனைக்குள்ளே நாம் பிரவேசிக்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென், ஆமென். அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரைஸ் தி லார்ட். பாட போகிறோம். ஆமென். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம். அந்த பாடலில் ரொம்ப முக்கியமான அந்த பல்லவி என்ன தெரியுமா? கர்த்தரே கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆர்ப்பரித்து போல நம்முடைய தேசத்தில் இருக்கிற மக்கள் ஆர்ப்பரிக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. பாடி கர்த்தரை ஆராதிக்கலாம். கரம் தட்ட வேண்டாம். ஜெபத்தோடு நாம் பாடி கர்த்தரை ஆராதிப்போம். தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். பாடுவோம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். மீண்டும் கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம்.
வார்த்தை எல்லாரும் கண்டிப்பா சொல்லணும். 2 வார்த்தையை எல்லாரும் சேர்ந்து பாடணும். ஆமென். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று நம்ம ஆர்ப்பரிக்கணும். நம்ம இன்னைக்கு ஆர்ப்பரிச்சா நம்மோடு கூட சேர்ந்து தேசத்தின் மக்களும் ஒரு நாள் ஆர்ப்பரிப்பாங்க. சுவாசிக்கிறீங்களா? ஆமென். ஹalleluya, ஹalleluya, praise the Lord, glory, hallelujah. பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். நல்ல கைகளை உயர்த்தி கைகளை அசைத்து நல்லா ஆராதிக்கலாம். Oh, praise you Lord, glory, glory, hallelujah. கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். பாடுவோம். கர்த்தரே கர்த்தரே என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே என்றே ஆர்ப்பரிப்போம். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். சொல்லுங்க. எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். தாசர்களில் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். தாசர்களில் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். ஹalleluya, glory. கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் ஜெபம் கேட்பார், கேட்டே பனிமழை நிறுத்தினார் வல்ல தேவன். ஆமென். பஞ்ச காலத்தில் விதவை வீட்டில். praise the Lord, hallelujah, ஆமென். பஞ்ச காலத்திலையும் பாத்திரங்களை அவர் என்ன பண்ணாராம்? ஆமென். இன்றைக்கு நம்முடைய பாத்திரங்கள் நிரம்பணும். சுவாசிக்கிறீங்களா? ஆமென். பாத்திரங்கள் சொல்லும் பொழுது ஆமென், இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து கர்த்தர் சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார்? ஆமென். உன்னுடைய கூடையை நான் ஆசீர்வதிப்பேன், மாப்பு செய்கிற தொட்டியை ஆசீர்வதிப்பேன். ஆமென். praise the Lord. நம்முடைய பேங்க் அக்கவுண்டுகள், நம்முடைய கேஷ் இன் ஹேண்ட் எல்லாமே ஆசீர்வதிக்கப்படணும். லேலியா சொல்லுவோமா? praise the Lord பாடுவோம். ஹalleluya, glory. கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே, ஹalleluya, கர்த்தரே என்றே ஆர்ப்பரிப்போம். பாடுவோம். கர்த்தரே தேவன், கர்த்தரே ஆர்ப்பரிப்போம், என்றே ஆர்ப்பரிப்போம். ஹalleluya, கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டு பனிமழை நிறுத்தினார் வல்ல தேவன். வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டே பனிமழை நிறுத்தினார் வல்ல தேவன். பஞ்ச காலத்தில் விதவை வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். பஞ்ச காலத்தில் விதவை வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். ஹalleluya, கர்த்தரே தேவன், கர்த்தரே எல்லாரும் பாடுவோமே. என்றே ஆர்ப்பரிப்போம். மீண்டும் கர்த்தரே
கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். Glory. கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். சத்துருக்கள் முன்னிலையில் தேவமனிதன் வீரமுடன் முழங்கினான் தேவமனிதன். சத்துருக்கள் முன்னிலையில் தேவமனிதன் வீரமுடன் முழங்கினான் தேவமனிதன். அக்கினியா பதிலளிக்கும் தேவனே தேவன் என்றார் தேவமனிதன். அக்கினியா பதிலளிக்கும் தேவனே தேவன் என்றார் தேவமனிதன். கர்த்தரே தேவன் கர்த்தரே பாடுவோம். ஒரு வார்த்தை தானே. ஆர்ப்பரிப்போம். சேர்ந்து பாடி ஆராதிக்கலாமா? கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். மீண்டும் கர்த்தரே ஹல்லேலூயா. கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். ஆமென். கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். தேவஜனம் கூட்டி செத்த தேவமனிதன் பலிபீடம் செப்பனிட்டால் பலியுமிந்தார். தேவஜனம் கூட்டி செத்த தேவமனிதன் பலிபீடம் செப்பனிட்டு பலியுமிந்தார். கேட்டருளும் கேட்டருளும் பாடுவோமா? என்றே கதறினார் தேவமனிதன். ஆமென். கேட்டருளும் கேட்டருளும் பாடுவோமா? என்றே கதறினார் தேவமனிதன். கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தரே தேவன் ஆமென். கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். எல்லாரும் கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் ஹல்லேலூயா. என்றே ஆர்ப்பரிப்போம். Glory. ஆமென். கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். வானங்களை திறந்தே வல்ல தேவன் அக்கினியால் பதில் தந்தார் ஜீவதேவன். வானங்களை திறந்தே வல்ல தேவன் அக்கினியால் பதில் தந்தார் ஜீவதேவன். கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே பணிந்தன தேவ ஜனங்கள். கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் ஆமென் என்றே பணிந்தன தேவ ஜனங்கள். கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். பாடுவோம். கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். எலியாவின் தேவன் நம் தேவன் வல்லமையின் தேவன் நம் தேவன். பாடுவோம். எலியாவின் தேவன் நம் தேவன் வல்லமையின் தேவன் நம் தேவன். தாசர்களின் ஜெபம் கேட்பார் வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். தாசர்களின் ஆமென். ஜெபம் கேட்பார்
வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். பாடுவோம். கர்த்தரே தேவன், கர்த்தரே. எல்லாரும் எழுந்து நின்று பாடலாமா? என்றே ஆர்ப்பரிப்போம். எல்லாரும் எழுந்து நின்று ஆராதிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தரே கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். பாடுவோம். எலியாவின் தேவன் நம் தேவன். ஆமென். வல்லமையின் தேவன் நம் தேவன். தாசர்களின் ஜெபம் கேட்பார். வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். தாசர்களின் ஜெபம் கேட்பார். ஆமென். வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். பாடுவோம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன். ஆமென், ஆமென். என்றே ஆர்ப்பரிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன். ஆமென், ஆமென். என்றே ஆர்ப்பரிப்போம். ஆமென். வல்லமை, வல்லமை. கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கரங்களை உயர்த்தி எல்லாரும் கர்த்தரை துதிக்கலாமா? ஹல்லேலூயா. எல்லாரும் ஆர்ப்பரிக்கலாம். ஓ ஹல்லேலூயா. கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம். ஹல்லேலூயா. நீர் ஒருவரே மெய்யான தெய்வம். ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கிறோம். எல்லாரும் கரங்களை உயர்த்துங்க. உமக்கு நன்றி. வாய்களை விரிவாய் திறந்து கர்த்தரை துதிக்கலாம். ஹல்லேலூயா. glory 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 glory. எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். தாசர்களின் ஜெபம் கேட்பார். வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். தாசர்களின் ஆமென் ஜெபம் கேட்பார். ஜெபங்களுக்கு பதில் தருகிறவரே காரியம் செய்திடுவார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். ஆமென். கர்த்தரே தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. glory. என்றே ஆர்ப்பரிப்போம். பாடுவோம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். அப்படி ஒரு எழுப்புதல் நம் நாட்களிலே வரும்படியாக எல்லார் கரங்களை வைத்து சோத்திரம் பண்ணி மைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. அப்படி ஒரு எழுப்புதல் எங்கள் நாட்களிலே வர வேண்டும். வரட்டும், 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 வரணும். Praise the Lord. Hallelujah. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜெபிப்போம். எல்லாரும் வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. இப்படிப்பட்ட ஒரு எழுப்புதல் எங்கள் நாட்கள்ல வரணும். வரட்டும், 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 வரட்டும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஐயா வாழ்க, வாழ்க, நாமம் வாழ்க.
உயர்த்தி சொல்லுவோமா? ஐயா வாழ்க, ஹல்லேலூயா. உம் நாமம் வாழ்க, ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. கர்த்தரை நானே காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலனடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுமா. பாடுவோம். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலனடைந்து செட்டைகளை அடித்து அவன் உயரே எழும்பிடும். பாடுவோம். ஹல்லேலூயா. புது பலன் அடைந்திடுவாய் நீ. ஆமென். புது பலத்தினால எங்களை நிரப்புங்க. புது பலன் அடைந்திடுவாய். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து புது பலன் புது பலன் அடைந்திடுவாய், புது பலன் அடைந்திடுவாய். ஹல்லேலூயா. புது பலன் அடைந்திடுவாய். சர்ப்பங்களை எடுப்பாய், தேள்களையும் மிதிப்பாய். சத்ருவின் அதிகாரம் சகலமும் மேற்கொள்வாய். புது பலன் அடைந்திடுவாய், புது பலன் அடைந்திடுவாய், புது பலன் அடைந்திடுவாய். ஹல்லேலூயா. புது பலன் அடைந்திடுவாய். glory. புது பலன் அடைந்திடுவாய். ரெண்டு வார்த்தை எல்லாரும் சொல்லுவோம். புது பலன் அடைந்திடுவாய். glory. புது பலன் அடைந்திடுவாய். புது பலன் அடைந்திடுவாய். ஆகமுள்ளவன் மேல் ஆவியை ஊற்றிடுவாய். வறண்ட நிலத்தின் மேல் சொல்லுவோம். தண்ணீரை ஊற்றிடுவாய். புது பலன் அடைந்திடுவாய். புது பலன் பாடி ஆராதிப்போமா? புது பலன் அடைந்திடுவாய். ஹல்லேலூயா. புது பலன் அடைந்திடுவாய். ஆமென். பிரைஸ் தி லார்ட். புது பலன் அடைந்திடுவாய். புது பலன் அடைந்திடுவாய். நீ புது பலன் அடைந்திடுவாய். புது பலன் அடைந்திடுவாய். பாடுவோம். புது பலன் அடைந்திடுவாய். எல்லாரும் எழுந்து நின்று பாடலாமா? புது பலன் அடைந்திடுவாய். எல்லா கரங்களை உயர்த்தி ஆராதிப்போம். புது பலன் அடைந்திடுவாய். ஹல்லேலூயா. புது பலன் அடைந்திடுவாய். கைகளை உயர்த்தி ஆராதிப்போம். புது பலன் அடைந்திடுவாய். புது பலன் அடைந்திடுவாய். ஆமென், ஆமென், ஆமென். glory. புது பலன் அடைந்திடுவாய். புது பலன் அடைந்திடுவாய். ஒரு முறை கூட பாடுவோமே. ஆமென். புது பலன் அடைந்திடுவாய். புது பலன் அடைந்திடுவாய். புது பலன் அடைந்திடுவாய். புது பலன் அடைந்திடுவாய். காத்திருந்து ஆமென். அழுகு போல் பலனடைந்து செட்டைகளை அடித்து உயரே உயரே எழும்பிடுவாய். புது பலன் அடைந்திடுவாய்.
ஆராதிப்போம். ஆமென். glory. புது பலன் அடைந்திடுவாய், புது பலன் அடைந்திடுவாய், praise the Lord. புது பலன் அடைந்திடுவாய், ஆமென். புது பலன் அடைந்திடுவாய். மீண்டும் சொல்லுவோம். ஆமென். புது பலன் அடைந்திடுவாய், புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய். எல்லார் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? எல்லார் கைகளை தட்டி, எல்லார் கரங்களை தட்டி, நல்ல ஆவில நிறைந்து ஓமட அபிஷேகத்தின் வல்லமை நிரப்பட்டு 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 நிரப்பட்டு. ஓ ரிபா பாபா பாபா இலவத ரபுஷியந்தர வல்ல ரபா. வல்லமை 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 வல்லமை. glory, amen. glory, glory. hallelujah. புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய். கைகளை உயர்த்துவோம். புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், ஆமென். புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், ஆமென். புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை எடுத்து எழும்புவார்கள், ஆமென். ஓடினாலும் இளைப்படையார்கள், ஆமென். நடந்தாலும் சோர்ந்து போகார்கள், சோர்ந்து போக மாட்டாங்க. praise the Lord. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. ஆமென். praise the Lord. புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய். நாம் ஜெபிக்கலாம். தலைகளை தாழ்த்துவோம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போறோம். ஜெபிக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை நம்மை பலப்படுத்துவதாக. அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம். உமக்கு ஆராதனை செய்யும்படி எங்களை கொண்டு வந்தீங்களே அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எத்தனையோ பேர் கிடைக்காத இந்த பெரிய பாக்கியத்தை கிருபை எங்களுக்கு கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆசீர்வாதத்திற்குள்ளே வராமல் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. எல்லாரையும் கர்த்தர் தட்டி எழுப்பி கொண்டு வாங்க தகப்பனே. தடைகளை நீக்கி கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை நாள் எங்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கணும் தகப்பனே. இந்த காலையில் வந்திருக்கிறதான ஊழியக்காரர்களையும் சபையின் மூப்பர்களையும் விசுவாசிகளையும் வாலிப பிள்ளைகளையும் சிறு பிள்ளைகளையும் சிறு குழந்தைகளையும் பாண்டிக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒருவராவது வெறுமையாய் திரும்புவதே இல்லை. இந்த ஆராதனுடைய முடிவிலே நிறைவான ஆசீர்வாதத்தோடு எங்கள் பிள்ளைகள் எங்கள் ஆண்டவரே ஜெப விட்டு புறப்பட்டு போகும் பொழுது மகிழ்ச்சியோடு போகட்டும். கிருபையை தாங்க. வசனம் கேட்டு நாங்கள் பலனடையும்படி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். நல்லவர் ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென், பிரைஸ் தி லார்ட். யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த நாள் டாக்டர் ஜோயல் கே ஒரு வேத பகுதியை வாசிப்பார்கள். அதைத் தொடர்ந்து பாஸ்டர் ஏஞ்சலா ஜோயல் கே தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பார்கள். ஆமென். நாம் ஜெபத்தோடு கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கலாம். வாசிக்க வேண்டியதன வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 முதல் 13 வரை. லூக்கா 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 முதல் 13 வரை. மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது,
கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் தகப்பனாயிருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பங்கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானோ? மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாய் பாம்பை கொடுப்பானோ? அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேலை கொடுப்பானோ? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். ஆமென். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபை. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனோ பேர் வந்து எவ்ரிடே நம்ம ட்ராவல் பண்ணுறோம், பைக்கில் போகிறோம், காரில் போகிறோம், நடந்து போகிறோம். ஆனால் கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறாருன்னா அவருடைய சுத்த கிருபை தான் நம்ம ஜீவனோடு இருப்பது. அதுக்காகவே நம்ம கர்த்தரை கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? அது நம்முடைய வேல்யூ நமக்கு தெரியாது, நம்முடைய ஜீவனுடைய வேல்யூ எனக்கா கர்த்தர் கொடுத்தது அது. ஆமென். we are all precious in the sight of God. நம்ம எல்லாருமே விசேஷத்துங்க அவருடைய பார்வையில். ஹல்லேலூயா. நினச்சி பார்த்தீங்களா, எல்லாமே வந்து அவர் வார்த்தையார் உருவாக்குனாரு. ஆனால் நம்மளை மாத்திரம் அவர் கையினால் என்ன பண்ணாருனாக்கா உருவாக்குன தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நம்ம எவ்வளோ ப்ரெஷஸ். we are all masterpiece in the hands of God. ஒருத்தரையும் அந்த கர்த்தர் வந்து டீட்டெயிலிங்காக அழகாக நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரு, படைத்திருக்கிறார். அதுக்காகவே நம்ம நன்றிகளாக இருக்கணும். ஹல்லேலூயா. கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். வானத்துக்கு பூமிக்கும் தேவனை ஆசீர்வதித்த ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பாவே, இந்த நாளிலே சப்பா ஆண்டவரே நம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி நாங்கள் ஆண்டவரே ஒப்பு கொடுக்குறோம் ராஜா. ஒரு விஷயம் எல்லாரும் கண்களை மூடி கைகளை உயர்த்தி ஏசப்பா இந்த நிலத்தை ஆண்டவரே நீங்கள் பரிசுத்தப்படுத்தி பண்படுத்த முடியாது நான் ஜெபிக்கிறேன். அப்பா, இந்த நிலத்தில் ஆண்டவர் இந்த இருதயத்தில் போகிறதான எல்லா வார்த்தைகளும் உம்முடைய வார்த்தைகள் ஏசப்பா அது கனி கொடுக்க முடியாக ஆண்டவர் எங்களை ஆயத்தப்படுத்துகிறோன்னு சொல்லி ஒரு விஷயம் கைகளை உயர்த்தி அப்பா எங்களுடைய இருதயத்தை நீங்கள் ஆயத்தப்படுத்துங்கன்னு சொல்லி ஒரு விஷயம் நம்ம ஜெபிப்போமா? அப்பா, எங்களுடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே, எங்களுடைய சபையின் இருதயத்தை ஆயத்தப்படுத்துங்க. உங்களுடைய வார்த்தை கொண்டு எங்களை நீங்கள் பலப்படுத்த முடியா நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஏசப்பா, உங்களுடைய வார்த்தையில் வல்லமை உண்டு, உங்களுடைய வார்த்தையில் ஜீவன் உண்டு, உங்களுடைய வார்த்தையில் ஏசப்பா ஆண்டவரே விடுதலை உண்டு ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய வார்த்தை ஆண்டவரே நீங்கள் தான்ப்பா எங்களை விடுதலை ஆக்க முடியும். அப்பா ஆண்டவரே, நொந்து ஆண்டவரே மன கஷ்டத்தோடு வேதனையோடு ஏசப்பா பாரத்தோடு ஆண்டவரே வந்திருப்பார்கள். ஆனால் ஆண்டவரே இன்னைக்கு அப்பா உங்களுடைய வார்த்தை கொண்டு எங்களை பலப்படுத்துங்க. பரலோகத்துக்கு போகிற காரியங்களை எங்களோட பேசி ஆண்டவரே எங்களோட அப்பா இடைப்படும்படியாக நான் ஜெபிக்கிறேன். எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆண்டவரே வளர முடியாக ஓ ஹோலி ஸ்பிரிட் எங்களை ஒப்பு கொடுக்குறோம். உங்களுடைய பாதத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். வாங்க ஆவியானவரே, நீங்கள் நடத்துங்கப்பா, நீங்கள் நடத்துங்க ஆவியானவரே. ஹோலி ஸ்பிரிட் எங்கள் மத்தியில் வாங்க ஆண்டவரே, நீங்கள் இடைப்படுங்க அப்பா. உம்மை பற்றி தான் நாங்கள் ஆண்டவரே தியானிக்க போகிறோம், உம்மை நினைக்க போகிறோம், உங்களுடைய வார்த்தையை நாங்கள் வாசிக்க போகிறோம். ஓ எங்கள் மத்தியில் வாங்க ஆவியானவரே, வாங்க அப்பா, வாங்க ராஜா. ஹல்லேலூயா, thank you Holy Spirit. அப்பா நீங்கள் மகிமைப்படுவீராக. Lord, you take control of this service, oh God. You be in charge, oh God. You be the center of our service, oh God. ஆண்டவரே, நம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்குறோம், தாழ்த்துக்கிறோம் ஆண்டவரே, எங்களை தாழ்த்துக்கிறோம் ஆண்டவரே, எங்களை தாழ்த்துக்கிறோம். நீங்கள் மாத்திரம் மகிமைப்படுவீராக ஆண்டவரே. ஓ ஹோலி ஸ்பிரிட், ஸ்பீக் டு அஸ் ஓ காட். ஆண்டவரே, நான் பேசக்கூடாது. ஹோலி ஸ்பிரிட், யூ ஸ்பீக் டு அஸ் திஸ் மார்னிங். அப்பா, ஒரு மென்மையான டச் எங்களுக்கு வேணும் ஏசப்பா. உங்களோட மென்மையான குரல் நாங்கள் கேட்கணும் ஏசப்பா. ஏன் குரல் கேட்க வரல ஏசப்பா. இந்த வாரம் ஃபுல்லு உடஞ்சி போய் ஒரு வேளை வந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு the Lord is going to bless you this day. The Lord is going to heal you. நான் உடஞ்சி போய் காணப்படுறேன்னு சொல்கிறீங்க.
but the Lord is going to build you. உங்களை வந்து உருவாக்கி, உங்களை வந்து நான் ஒன்றுமே இல்லை என்னெல்லாம் இப்போ வந்து உருவாக்கி என்னை மேலே கொண்டு வரத்துக்கு யாரும் இல்லைன்னு சொல்கிறீங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், இன்னைக்கு கவலைப்படாத நான் இருக்கிறேன்னு சொல்கிறார். மனுஷன் ஒரு வார்த்தை இது சொல்லிட்டாலே நமக்கு அவ்வளோ ஒரு ஆறுதலாக இருக்கும். ஆனால் the Lord is saying to our church, நம்முடைய சபைக்கு சொல்கிறாரு, கவலைப்படாத நான் இருக்கிறேன், உனக்கு ஏன் நீ கவலைப்படுற? The Lord is there with you. கொஞ்ச நேரம் கண்களை மூடி அவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. நம்ம சும்மா ஏதோ வார்த்தை ஜஸ்டாக கேட்கக்கூடாது. அது அந்த ஃபீலோட அந்த ப்ரெசன்ஸோட கேட்டு தான் நம்ம போகணும். என்னையும் அவர் உருவாக்குறாரு, உங்களையும் அவர் உருவாக்குறாரு. இந்த அப்பா வீட்டுக்கு வந்துட்டீங்கல்ல, கொஞ்ச நேரம் பேசுங்களேன் அப்பா. ஆனால் எப்பவுமே தேவையே பேசாதீங்க. கொஞ்ச நேரம் அவரை நன்றி செலுத்தி, அவரை ரசித்து, அவரை மகிமைப்படுத்தி கொஞ்ச நேரம் சோத்திரம் பண்ணுங்க. மனசில் என்னெல்லாம் இருக்குதோ கொட்டுங்க, கொஞ்ச நேரம் பேசுங்க. 10 minutes நம்ம வார்த்தை முடிச்சிடலாம். கொஞ்ச நேரம் பேசுங்க, மனசு விட்டு பேசுங்க. நம்ம மனுஷனுக்கிட்ட பேச முடியாது, பட் யாராச்சும் ஒருத்தர் எனக்கு நான் சொல்கிறது கேட்குறதுக்கு இருப்பாங்களான்னு நினைக்கிறீங்க. பட் God is there for you. கர்த்தர் இருக்கிறாருன்னு சொல்கிறார். எப்பவுமே இந்த வார்த்தை கேட்குறது தான் பிரசங்கத்தில், கர்த்தர் உங்களுக்காக இருக்கிறாரு. ஆனால் இன்னைக்கு ஆவியானவர் பேசிட்டு இருக்கிறார். ஹோ ஹோலி ஸ்பிரிட் ஒரு அபாஷி தரபரி கராதானி கரபலபல. தேங்க்யூ லார்ட். நன்றி இயேசுவே. அப்பா நீங்கள் பேசுங்க, நீங்கள் பேசுங்க அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஜஸ்ட் pour out yourself to God. உங்களையே வந்து ஊற்றிடுங்க கர்த்தருடைய சமூகத்தில். அண்ணால் வந்து ஊற்றிட்டா, சும்மா 1 hour சர்வீஸ் வந்துட்டு போகிறதுக்காக we don't spend time. குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு தான் ஜீசஸ்கிட்ட வந்திருக்கிறோம். எவ்வளோ காரியத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணுறோம், எவ்வளோ வெளியாலாம் நம்ம போகிறோம். ஆனால் யூ ஆர் ஸ்பெண்டிங் டைம் வித் காட். திஸ் இஸ் வெரி ப்ரெஷஸ். கர்த்தர் உங்களை தொடுவார். நான் பேசுகிற வார்த்தை கிடையாது, கர்த்தர் உங்களை தொடுறாரு. ஜஸ்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ். உங்களுடைய கண்களை மூடி மனசார கர்த்தரை வாழ்த்தி துதிங்க. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எங்களோட நீங்கள் பேசுங்கப்பா, எங்களோட இடைப்படுங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமீன். ஹல்லேலூயா. ஆக்சுவலாக இது இந்த நான் ப்ரேயர் ஷார்ட்டாக தான் பண்ணுறதுக்கு வந்தேன். நான் ஹோலி ஸ்பிரிட் வந்து நடத்தினாங்க. எத்தனை பேர் வந்து உண்மையாகவே கர்த்தருடைய வல்லமை உணர்ந்தீங்க? ஆவியானவர் உணர்ந்தவங்க மாத்திரம் கையை உயர்த்தி அவர் ஹல்லேலூயா சொல்லுங்க. எனக்காக சொல்லாதீங்க, உண்மையாகவே உணர்ந்தா. அது 2 பேர் இருந்தால் கூட பரவாயில்ல, கையை உயர்த்தி சொல்லுங்க. ஆமீன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பரலோகத்துக்கு போகிற ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். பாஸ்டர் ஜோயல் அவங்க வந்து வாசித்தாங்க. அது திருப்ப மறுபடியும் நம்ம வாசிப்போம். லூக்கா 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஒருத்தர் வாசிங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுத்து அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். ஆமென். எவ்வளோ காரியத்தை கேட்குறோம். அதான் ஏசப்பா சொல்கிறேன், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் அப்போது உங்களுக்கு தேடுங்கள். ஆமென். அப்போது நம்ம எப்பவுமே வந்து மாம்சமான காரியத்துக்கு தான் நம்ம வந்து கேட்குறோம். உங்களை மட்டும் சொல்ல, என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். அதை தான் நம்ம என்ன பண்ணுறோம், எப்பொழுதுமே கேட்குறோம், தட்டுறோம், பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் இங்கே ஒரு வசனம் சொல்லுது, 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சொல்லுது கொடுக்குறாரு. அதுக்கு முன்னாடி நான் சொல்ல விரும்புகிறேன், பிதா குமாரன் பரிசுத்த ஆவி வந்து 3 பேர்களும் ஒருவரே. இதை நீங்கள் கிளியராக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 3 பேரும் ஒருவரே. ஆனால் ஆவியானவர் வந்து நம் உள்ளத்தில் வாசம் செஞ்சு அவருடைய வார்த்தை மூலமாக என்ன பண்ணுறாரு, நம்முடைய காரியங்களை எல்லாத்தையும் பாதுகாத்து கொள்கிறாரு. நம்மளை வந்து அவருடைய வழியில் என்ன பண்ணுறாரு, அவருடைய வசனத்துக்கு நம்மளை நடத்துகிறாரா இருக்கிறார். சகல சத்தியத்துக்குள்ள வழி நடத்துறது தான் நம்முடைய ஆவியானவர். ஹல்லேலூயா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ வந்து 3 காரியம் வந்து விடுதலையாக்கும். பிதா உங்களை விடுதலையாக்கலாம், மெய்யாகவே நாம்
விடுதலையானோம். நெக்ஸ்ட்டு வந்து ஆவியானவர் நம்மளை வந்து என்ன பண்ணுறாருனாக்கா விடுதலையாக்குற. சத்தியம் நம்மளை என்ன ஆகுதுனாக்கா விடுதலையாக்கும். எப்பவுமே வந்து ட்ரூத் கொஞ்சம் ஹர்ட் பண்ணும். எப்பவுமே நம்ம உண்மை சொல்லிட்டோம்னா நமக்கு ஹர்ட்டாக தான் இருக்கும். ஆனால் அந்த ஹர்ட்டே பரவாயில்ல, ஒரு லைவ் வச்சு ஒரு சந்தோஷப்படுறது காட்டிலும். கரெக்டுங்களா நான் சொல்கிறது? நம்ம சொந்த உங்களுக்கு சொல்லுவோம், ஐயோ நீ பொய் பேசி என்ன சந்தோஷப்படுத்த, அது உண்மையை பேச என்ன பண்ணிடுன்னு. அது உங்களுக்கு தெரில, ஆனால் நான் அப்படி நினைப்பேன். அப்போது கர்த்தர் வந்து ஜஸ்ட்டு நம்மளை ஆசீர்வதித்து சந்தோஷப்படுத்துறது மாத்திரம் கிடையாது, நம்மளை சீர்படுத்தி அவருடைய வார்த்தை நமக்கு சம்டைம்ஸ் மருந்து எப்போவுமே வந்து கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு ஊசி போட்டுக்கணும்னா நம்ம கண்டிப்பாக வலி எடுக்க தான் செய்யும். ஆனால் அது போட்டுட்டா ஃபுல்லாக என்ன ஆகிடும், சுகம் கர்த்தர் என்ன பண்ணிடுவாங்க, கொடுப்பாங்க. ஆனால் அது போகும்போது நமக்கு வலிக்கும், ட்ரிப்ஸ் ஏற்றும் போது நமக்கு வலிக்கும், மாத்திரை போடும்போது ஐயோ கசக்குதேன்னு இருக்கும். அதே போல் தான் ஒருவேளை வார்த்தையானது சம்டைம்ஸ் அது கடிஞ்சு கொள்ளுதான் இருக்கலாம், ஆனால் அது நம்ம வந்து உட்கொள்ளும் போது தான் நம்ம என்ன பண்ண முடியும், நித்திய ஜீவனுக்குள்ளே என்ன பண்ண முடியும், நம்ம போக முடியும். அப்போ இன்னைக்கு வந்து ஆவியானவர் யாரெல்லாம் பெற்றுக்கொள்ளலையோ சபையாக இருக்கிற நம்ம ஆவியானவரை பெற்றுக்கொள்வது ரொம்ப அவசியமாக இருக்குது. ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் எப்படி நம்முடைய தினந்தோற வாழ்க்கைக்கும் நம்முடைய ஃபிசிக்கல் லைஃப் நம்முடைய எல்லா லைஃப்க்கும் தேவைப்படுதோ, நல்லா இருக்கணும், நம்ம சந்தோஷமாக இருக்கணும், குடும்பமாக பண தேவைகள் சந்திக்கப்படணும், குடும்பத்தில் சமாதானம் எல்லாமே இருக்கிற மாதிரி ஆவியானவர் நம்ம மத்தியில் நமக்குள்ளே இருக்கிறது ரொம்ப 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 முக்கியமானது பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு. இன்றைக்கி வந்து நான் வேதத்தை ஏசப்பா எனக்கு என்ன சொல்லித்தராங்களோ அது உங்களுக்கு நான் சொல்லித்தருவேன். ஆனால் டெய்லி நான் உங்களை கூட என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. ஆனால் ஆவியானவர் வந்து ஒரு நபரோட நம்மளோட என்ன பண்ணுறாருனாக்கா அவர் வாசம் செய்கிறார். அப்போ அந்த உள்ளான மனிதன் அந்த ஆவியானவர் நம்மளுடைய ஆவியோட சேர்ந்து என்ன பண்ணுறாருன்னா இந்த வார்த்தையை என்ன பண்ணுறாரு நமக்கு சொல்லித்தரான். ஹல்லேலூயா. அப்போ வந்து இந்த வார்த்தை நம்மள என்ன ஆகுதுனாக்கா விடுதலை ஆகும். அப்போது ஃபஸ்ட்டு ஆவியானவருடைய அபிஷேகம், ஆவியானவர் எங்கே ஊற்றப்படுறார் நியூ டெஸ்டமெண்ட்டில் நம்ம பார்க்கும்போதோ 120 பேர் இருக்கிற அந்த மேல் வீட்டு அறையில் என்ன பண்ணுறாருனாக்கா ஆவியானவர் வந்து ஊற்றப்படுறார். அப்போ ஆவியானவர் ஊற்றப்படும் போதோ அந்நிய பாஷை பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹல்லேலூயா. நான் பேசுகிறது புரியுறங்க மட்டும் ஒரு வேவ் பண்ணுங்கள் ஹேண்ட்ஸு. ஓகே, குட். அப்போது ஆவியானவர் வந்து ஊற்றப்படும் போது அந்நிய பாஷைகள் பேசுகிறாங்க. அப்போ அந்நிய பாஷை நம்மளே வந்து ஏதோ நம்ம பேசுகிறது கிடையாது, ஏதோ ஒன்று பேசுகிறதா சின்ன வயசில் என்ன பண்ணுவோம் பேசியிருப்போம். ஆனால் ஆவியானவர் பெற்றுக்கொள்ளும் போதோ எப்படி வந்து நம்முடைய நாவலை எப்படி வந்து அந்த வார்த்தைகள் வருதுன்னு தெரியாது. ஆனால் ஆவியானவர் என்ன பண்ணுறாருனாக்கா ஊற்றார். இட்ஸ் அ சைன் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். அப்போ அந்நிய பாஷை நம்ம பேசலன்னா கூட ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். எனக்கு டெய்லி நீங்கள் ரோட்டு போகும்போது வரும்போதோ எப்போவுமே பேசிகிட்டே இருப்பீங்களா அந்நிய பாஷை? கிடையாது. ஆனாலும் ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். எப்படி இருக்கிறாரு? உங்களுடைய கனிகள் மூலமாக என்ன பண்ணுவோம் அது வந்து வெளிப்படுத்த முடியும். ஹல்லேலூயா. எப்பவுமே ஒரு சேயிங்க நான் படித்தேன், ஹோலி ஸ்பிரிட் வரும்போதோ சம்டைம்ஸ் ஹி மேக்ஸ் அவர் மவுத் டு ஷட் அப். அப்போ இங்கே நான் சொன்ன கான்ட்ரேரியாக இருக்குதுன்னு நினச்சிக்காதீங்க, கிளியராக புரிஞ்சுக்கோங்க. ஆவியானவர் வரும்போது ஆவியின் அபிஷேகத்தை ஊற்றும் போது நம்ம அந்நிய பாஷைகளை பேசுவோம். ஆனால் நம்ம வேலையில் வந்து கெட்ட வார்த்தை பேசாதபடி ஆவியானவர் ஷட்ஸ் அவர் மவுத். தேவையில்லாத வார்த்தைகளோ கெட்ட வார்த்தைகள் பேசாதபடி என்ன பண்ணுறாரு, நம்மளோட வாயை மூடுறாருன்னா அது கூட ஆவியானவர் தான். ஆவியானவர் வர்றது அழகாக தெரியும், அப்படியே ஜென்டலாக இருக்கும். இப்போவே நம்ம அந்த ப்ரெசன்ஸ் நம்ம ஃபீல் பண்ணோம். நம்ம வர்ஷிப் டைமில், நம்ம ப்ரேயர் டைமில் நம்ம அவரை நினைக்கும் போது அவர் ஃபீல் பண்ணோம், அவருடைய ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணோம், ஆவியானுடைய அபிஷேகத்தை ஃபீல் பண்ணோம். ஆனால் அவர் போகிறது வந்து யாருமே ஃபீல் பண்ண முடியாது. ஐயோ நம்மளை விட்டு போயிட்டாரேன்னு கூட நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. அதை தான் நம்ம வந்து இப்போ வந்து இன்றைக்கி கொஞ்சம் பார்க்க போகிறோம். 10 மினிட்ஸில் நான் முடிச்சிடுறேன். அப்போ முதலாவது வந்து ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கணும். அதுக்கு யாரெல்லாம் நம்ம ஆவியானவரை பெற்றுக்கொள்ளாது இருக்கிறீங்களோ அப்பா கிட்ட கேட்கலாம், ஆவியானவர் நான் பெற்றுக்கொள்ளணும், ஃபில் மீ வித் த ஹோலி ஸ்பிரிட், சப்பா உங்களுடைய ஆவின் அபிஷேகத்தால் நிரப்புங்கன்னு கேட்கலாம். நான் சின்ன வயசுல ஆவின் அபிஷேகத்தை வந்து நான் பெற்றுக்கொண்டேன். ஏன்னாக்கா ஒரு மிஷினரி அவங்க வந்திருந்தாங்க நம்ம சர்ச்சுக்கு. அவங்க சொன்னாங்க 2 வயசு ஒரு குழந்தை வந்து ஆவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அந்நிய பாஷை பேசிச்சான். அப்போது ஏசப்பா வந்து சொன்னார், கடைசி காலத்திலே ஆவியை நான் ஊற்றுவேன், மாம்சமான யாவர் மேல் என் ஆவியை நான்
ஊற்றுவேன்னு சொன்னார். அப்போ மாம்சமான யாவர் மேலும் நம்ம அவருடைய ஆவி என்ன பண்ண போகிறாருன்னா ஊற்ற போகிறார். எனக்கு கொடுத்தா கர்த்தர் நீங்கள் கேட்டால் கொடுக்காது இருப்பாரா? அப்போ யாரெல்லாம் ஆவியானவர் பெற்றுக்கொள்ளாது இருக்கிறீங்களோ இன்னைக்கு சர்ச் முடியறதுக்கெல்லாம் ஆவியானவர் பெற்றுக்கொண்டு தான் என்ன பண்ணணும், நீங்கள் போகணும். எனக்கா ஏசப்பா சொல்லிட்டாரு, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்போ ஆவியானவரை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது. அதுக்கப்புறம் ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போதும் 3 காரியங்கள் நடக்குது. நிறைய காரியங்கள் நடக்கும், அதில் ஒரு 3-4 காரியம் மாத்திரம் நான் சொல்ல விரும்புகிறேன். பெருமூச்சு சத்தத்தோடு நம்மளோட என்ன செய்கிறாரா, விண்ணப்பம் செய்கிறாரா. ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும்போது தான் இன்னத்துக்காக நம்ம ஜெபிக்கணும், எப்படி ஜெபிக்கணும் நமக்கு தெரியுமா. அஃப்கோர்ஸ் நம்ம ரெகுலர் ப்ரேயர் பண்ணுவோம், ஏசப்பா என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க எல்லார் பேரும் சொல்லி எல்லாருமே நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆனால் சில டைமில் வந்து திடீர்னு கர்த்தர் வந்து இதுக்கு ஜெபம் பண்ணு நம்மளுக்கு வந்து ஒரு ஏவுதல் கொண்டு வருவார். அப்போ அது யார் கொண்டு வர்றதுனா நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர். அப்போ பெருமூச்சு சத்தத்தோடு விண்ணப்பம் செய்கிறதுக்கு ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு ஒரு பலனை கொடுக்குறாங்க. அடுத்ததாக பார்க்கும்போதோ நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு வந்து ஆவியானவர் நமக்கு வந்து உதவி செய்கிறாங்க. அப்போ பரிசுத்த வாழ்க்கையை வாழ்கிறதுனாக்கா இந்த அசுத்தமான உலகத்தில் பரிசுத்தமாக வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். அது எப்போவுமே முன்னே நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கிறேன். லோட்டஸ் ஃப்ளவர் மாதிரி அது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சாக்கடை ஒரு மாதிரி தண்ணி வந்து ரொம்ப அழுக்காக தான் இருக்கும். ஆனால் அது மேலே வர அந்த லோட்டஸ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா ஃப்ரேக்ரண்ட்டாக அவ்வளோ அழகாக இருக்கும். அப்போ இந்த அசுத்தமான உலகத்தில் எவ்வளோ ஒரு அசுத்தமான உலகத்தில் நம்ம பரிசுத்தமாக வாழணுன்னா நம்ம கர்த்தர் தான் நமக்கு என்ன பண்ணணும், ஆவியானவர் நமக்கு உதவி செய்வேன். எனக்கு வர்ஷிப் த லார்ட் இன் த பியூட்டி ஆஃப் ஹிஸ் ஹோலினஸ். நம்ம வந்து பரிசுத்த அலங்காரத்தோடு தான் கர்த்தரை தொழுது கொள்ளணும். இப்போ நம்ம எங்கன்னா போனோம்னா கண்டிப்பாக அழகான ட்ரெஸ்ஸு போடுவோம், ஜுவல்ஸ் போடுவோம், வாட்ச் கட்டிப்போம், அழகாக இருப்போம். அப்போ ஆண்டுடைய சமூகத்தில் நீ அழகாக வரணுன்னாக்கா பரிசுத்த ஆடையை நீ போட்டு தான் என்ன பண்ண முடியும், வர முடியும். அப்போ பரிசுத்த அலங்காரத்தோடு என்ன பண்ணணுமோ கர்த்தரை தொழுது கொள்ளணும். அப்போது ஆவியானவர் நம்மளை பரிசுத்தமாக இருக்கிறதுக்கு உதவி செய்வாங்க. நெக்ஸ்ட்டு வந்து சகல சத்தியத்துக்குள் வழி நடத்துகிற ஆவியானவர். அப்போ எல்லா சத்தியத்தை அறியணும்னாக்கா ஆவியானவர் நமக்கு அவசியம். ஹல்லேலூயா. அப்போது நாங்கள் எப்போவுமே எப்பாச்சும் நாங்கள் அவருடைய கர்த்தருடைய வார்த்தை வந்து மெடிடேட் பண்ணுவோம். அப்போ பாஸ்டர் ஜோயல் அவங்க வந்து எனக்கு 2-3 சொல்லுவாங்க. அதில் வந்து இப்போ வந்து நிறையா என்ன ஆகிட்டுக்குதுனாக்கா சத்தியத்தை தப்பாக போதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ சத்தியத்தை தப்பாக போதிக்கும் போதோ உங்களுக்கு எப்படி தெரியும் அது கரெக்டான சத்தியமா அது சத்தியம் இல்லையான்னு எப்படி தெரியும் சொல்லுங்கள் பார்ப்போம். ஆவியானவர் நமக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் இந்த சத்தியம் ஆமேன்னு நம்ம ஆவி சொல்லும். இல்லைன்னா என்ன பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. நான் உனக்கு அழகாக சுகர் கோட் பண்ணிவிட்டு உள்ளே அழுவுன ஆப்பிள் வச்சுட்டு வெளியெல்லாம் அழகாக சுகர் கோட் பண்ணி கொடுத்துட்டேனாக்கா என்ன நினைப்பீங்க? இப்போல்லாம் வாஷிங்டன் ஆப்பிள் நிறைய இப்போ இம்போர்ட்டட் ஆப்பிள்ஸ் எல்லாம் விற்கிது. நான் இது ரெட்டாக அழகாக இருக்குது டேடி எனக்கு இது வாங்கி கொடுங்க நிறைய வாங்கின்னு வருவாங்க. அதில் ஒன்று பார்த்தாக்கா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லு ப்ரௌனாக இருக்கும், வெளியே அவ்வளோ ஷைனிங். அப்போ அது என்ன இல்லை பிரோஜனம். அப்போ அழகான வார்த்தைகள் நாங்கள் கொடுத்துட்டு ஆனால் கர்த்தருடைய வார்த்தை அது எனக்கும் வீணாகாது, கர்த்தருடைய வார்த்தை பொய்யாகாது. கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம் வந்து நிலச்சி நிற்கிற வார்த்தை. அவருடைய வார்த்தை வந்து தவறி தப்பாக பேசிட்டோம்னாக்கா எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும்? இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். தப்பான போதனை தேவதூதர்களே வந்து சொன்னாலும் என்ன பண்ணக்கூடாதா, நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு கர்த்தருடைய வாசனை சொல்லுது. ஆஃப்டர் ஆல் மனுஷனாக இருக்க நான் வந்து சொல்லிட்டேனாக்கா அது நீங்கள் எப்படி ஏற்றுக்கொள்ளலாம்? இது சர்ச்சுக்கு இம்பார்ட்டண்ட்டு. எப்படி நம்ம வாழ்க்கைக்கு சில காரியங்கள் வந்து இம்பார்ட்டண்ட்டோ சர்ச்சாக சபையாக இருக்கிற நமக்கு வந்து டெம்பிள் ஆஃப் காடாக இருக்கிற நமக்கு வந்து ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறது இம்பார்ட்டன்ட். எல்லாம் ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட்டு உக்காந்து ஐயோ நான் என்ன மட்டன் குழம்பா சிக்கன் குழம்பா யோசித்துட்டு இருக்காதீங்க மத்தியானத்துக்கு என்ன செய்ய போகிறோன்ட்டு. இப்போ யோசித்து பாருங்க, ஐயோ ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறாரா? ஐயோ இல்லைனாக்கா என்ன பண்ணணும், நம்ம ஆவியானவரை பெற்றுக்கொண்டு போகணும்னு நினைக்கணும் நம்ம. அப்போ ஆவியானவர் நமக்குள்ளே இல்லைனாக்கா சகல சத்தியத்துக்குள்ளே வழி நடத்துகிற ஆவியானவர் நம்ம எது சத்தியம் எது தவறுன்னு சொல்லி என்ன பண்ணுவார், நம்மளை நடத்துவார். ஹல்லேலூயா. அது எப்படி நம்ம சின்னதாக வந்து கண்டுபிடிக்க முடியும்னாக்கா எங்கள் சிஸ்டர் ஒரு ஸ்பிரிச்சுவல் சிஸ்டர் இருக்கிறாங்க, அவங்க எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம ஆவியானுடைய வசனம் பேசும்போதோ நம்முடைய உள்ளான மனுஷன் ஒன்று இருக்கும், அந்த ஸ்பிரிட் ஆஃப் காட். அப்போது ஆவியானவருக்கு வந்து எஸ் எஸ் ஆமேன் ஆமேன் நம்ம மனசுக்குள்ளே சொல்லிகிட்டே இருக்கும். அது இல்லை ஆவியான நமக்குள்ளே இல்லைன்னா ஆமேன்னு அலையில எங்கே வரப்போகுது?
வராது. அது சும்மா ஏதோ சொன்னாங்கன்னு சொல்லி என்ன பண்ணுவோம், நம்ம சொல்லுவோம். அப்போ இன்னைக்கு வந்து நிறைய காரியத்தை ஆவியானவர் நமக்கு வரும்போது நடக்கும். அதில் ஒரு 4-5 காரியத்தில் வந்து ஜெபம் நமக்காக பண்ணுவார். ஆவியானவர் இருக்கும்போது தான் நம்ம ஜெபம் பண்ண முடியும். அடுத்ததாக வந்து ஒரு பலன் கொண்டு வாழ முடியும். அடுத்ததாக வந்து அவர் சகல சத்தியத்துக்குள்ளே என்ன பண்ணுவார்னா நம்மளை வழி நடத்துகிற ஆவியானவராக இருக்கிறார். அதே போல் வந்து அவருடைய வார்த்தை சாம்ஸ் 23:6 படிங்க. சங்கீதம் 23:6 ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அப்போ நீடித்த நாட்களாய் கர்த்தருடைய வீட்டில் நிலைத்து இருக்கணும்னாக்கா அவருடைய சத்தியம் என்ன பண்ணணும், நமக்குள்ள இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும்போது தான் சகல சத்தியத்துக்குள்ளே அவர் நடத்துவார். அதே போல் ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும்போது இங்கே வந்து வசனத்தில் சொல்லப்படுது 2 காரியங்கள், ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட் அண்ட் கிஃப்ட் ஆஃப் த ஸ்பிரிட். தமிழில் வந்து ஆவியின் கனிகள், ஆவியின் வரங்கள். அப்போ இது 2க்கு வந்து நமக்கு கொடுக்கப்படுது. அப்போ முதலாவது வந்து ஆவியின் கனிகள் என்ன பண்ணுறாங்கன்னா கர்த்தர் நமக்கு கொடுக்குறாங்க. அது ஜஸ்ட்டு நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது, அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஆனால் கிஃப்ட்டு வந்து பெற்றுக்கொள்ளலாம், ஏசப்பா கொடுத்துட்றாரு, அவ்வளோதான் நம்ம பெற்றுக்கொள்கிறோம். அதுக்கு நம்ம முயற்சியே எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் முயற்சி எடுக்கணும், ஜோம் பண்ணி கேட்கணும், ஏசப்பா எனக்கு இந்த கிஃப்ட்டு கொடுங்கன்னு சொல்லி. அப்போ கர்த்தர் வந்து நம்ம அது தகுதியாக இருந்தால் நமக்கு என்ன பண்ணுவார், அந்த கிஃப்டை கொடுப்பார். ஆனால் கனிகளுக்காக நம்ம வந்து முயற்சி எடுக்கணும், நீங்களும் நானும். அப்போ வந்து ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட் இந்த வசனம் ஒரு வாட்டி வாசிங்க. கலேஷியன்ஸ் 5:22-23. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்து 23ஆம் வசனம். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். அப்போ இந்த 9 கனிகளும் நமக்குள்ள இருக்கணும். இந்த கனிகளை வந்து பொறுமை வந்து எனக்கு மொத்தமாகவே இல்லை. அப்போ எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த கனிகளை 1-2 கனிகள் என்ன இருக்காது, இருக்காததான் இருக்கும். ஆனால் இந்த கனிகள் எப்படி வரும், ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும் போதோ நம்ம பலப்பட்டு அந்த கனிகளுக்குள்ளே நம்ம என்ன பண்ண முடியும், இருக்க முடியும். எல்லாம் பிரதானமான இந்த கனிகள், இந்த 9 கனிகளை ஃபஸ்ட்டு என்ன கனி சொல்லுங்கள் பார்ப்போம். இது சண்டே கிளாஸ்லேயே கற்றுக் கொடுக்குறாங்க, கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியணும். ஃபஸ்ட்டு கனி என்னான்னு சொல்லுங்கள், அன்பு. அன்பு வந்து கடைசி காலத்தில் தணிஞ்சு போயிடும்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது. இப்போ எங்கே அன்பு இருக்குது சொல்லுங்கள். எதனா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுனாக்கா அந்த காலத்துலலாம் ஓடி போய் என்ன பண்ணுவாங்க, இப்போ வந்து எல்லாம் வந்து கேமரா வச்சுருவாங்க, என்னதான் நடக்குதா, இது நடக்குதா, ஓகே, ஐயோ ரத்தம் வர்றது கூட அந்த ஒரு கர்ட்டசின்னு சொல்லுவாங்களே, அது கூட இல்லாத போயிடுச்சு மனுஷனுக்கு. அது போனால் போட்ட நமக்கு என்னன்னு சொல்லிட்டு. அப்போ கடைசி காலத்தில் அன்பு தணிஞ்சு போயிடும். எல்லாத்த காட்டிலும் அன்பு வந்து ஏசு கிறிஸ்து, அன்பே கர்த்தர், காட் இஸ் லவ். அப்போ அந்த அன்பே நமக்குள்ளே இல்லைனாக்கா நினச்சி பாருங்க பரலோகத்துக்கு எப்படி போக முடியும். ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க, நம்ம பரலோகத்துக்கு போக முடியுமா? அன்பு நமக்குள்ளே இல்லைன்னா நம்ம கண்டிப்பாக பரலோகத்துக்கு போக முடியாது. நான் சொல்கிறேன், நானே கூட என்ன பண்ண முடியாது, போக முடியாது. அப்போ அன்பு நமக்குள்ளே இருக்கணும். அப்போ அன்பெல்லாம் எதுன்னு சொல்லி பார்க்கும்போது இட் இஸ் த ஃப்ரூட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், ஆவியின் கனிகள். அப்போ முதல்ல அது ஆவியானவர் நமக்குள்ளே இல்லை, அப்போ எங்கே கனி வரப்போகுது? அப்போ இன்னைக்கு யாரெல்லாம் ஆவியானவர் இல்லாத இருக்குதோ எதை வைக்கலாம் படாதீங்க, ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. யாரும் பெருசு யாரும் சின்னதெல்லாம் கிடையாது. ஆவியானவர் டேசப்பா நீங்கள் எனக்கு உங்களுடைய ஆவியை நீங்கள் வந்து என் மேலே பொழிங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, பொழிவாங்க. அது நம்ம வந்து பெரியவங்க மட்டும் நினைக்கிறோம், குட்டி பசங்களை கூட கர்த்தர் என்ன பண்ணுவாங்க, ஜெஷுலேருந்து பெரிய யாரெல்லாம் ஜெஸ்ஸி யாரெல்லாம் இருக்கிறாங்களோ எல்லாருக்குமே கர்த்தர் என்ன பண்ண போகிறாரு, ஆவியானவர் இன்னைக்கு என்ன பண்ண போகிறார், நம்ம மத்தியில் நிரப்ப போகிறார். ஆனால் ஒன்றே ஒன்று தான் பண்ணணும், நம்ம தாழ்த்தி எசப்பா உங்களுடைய ஆவியானவர் எனக்கு தாங்கணும் போதோ ஹி வில் பி கிவிங் த கிஃப்ட். கண்டிப்பாக எசப்பா இந்த கிஃப்ட் என்ன பண்ணுவார், கொடுப்பாங்க. யாரெல்லாம் வந்து கொஞ்சம் இது பண்ணி இழந்து போயிருக்கிறீங்களோ யூ கேன் ரினியூ த ஸ்பிரிட் ஆஃப் காட். அப்போ வந்து மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணலாம், ஆவியானவர் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளலாம். யூ கேன் ரிவைவ் யுவர் செல்ஃப். சம்டைம்ஸ் பெட்ரோல் காலி ஆகிடும், அப்போ என்ன பண்ணணும்,
அது போட்டு போனால் தான் பைக் ஓட, இல்லைன்னா அங்கேயும் எங்கன்னா நின்றுட்டு நடந்து தான் நீங்கள் நடராஜா வண்டியில் தான் போகணும். அதே மாதிரி தான் ஒருவேளை நம்ம வந்து ஆவியானவர் இல்லாத இருந்துட்டா கூட ஆவியானவர் ஏசப்பா நம்ம மறுபடியும் என்ன பண்ணுங்க, நிரப்பும் போதோ நிரப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நல்ல கனி கொடாத மரங்கள் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். அழகாக வந்து நம்ம ஃபாதர் ஐயா பாடுறாங்க, நல்ல கனி கொடாத மரங்கள் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், ராஜா வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம். அப்போ வந்து இந்த ஒரு வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 3:10. இப்பொழுதே கோடாலியானது மரங்கள் வேரடியில் வைத்திருக்கிறது. கோடாலியானது மரங்கள் வேரடியில் வைத்திருக்கிறது. படிங்க சிஸ்டர். ஆகையால் நல்ல கனிகொட மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ஆகையால் நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினில. நான் முன்ன ஒரு வாட்டி மெசேஜ் கொடுக்கும்போது சொல்ல, நம்மளாம் ஒரு ட்ரீயாக வந்து ஒப்பிடுறாங்க. கேதுருன் மரங்கள் ட்ரீயாக நம்மளை ஒப்பிடுறாங்க. அப்போது ஒரு ட்ரீக்கு வந்து கனியே இல்லைனாக்கா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேங்கோ ட்ரீக்கு மேங்கோவே அது விடலனாக்கா அது வந்து வெட்டி போட்டுருவாங்க, ஏன்னா ஃபயருக்கு யூஸ் பண்ணிக்கலான்ட்டு. அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய காரியங்களில் ஏசப்பா அப்படி இந்த 9 கனிகள் நம்ம கொடுக்கலனாக்கா வெட்டுண்ட அக்கினி இல்லைன்னா பண்ணப்படுவோம், போடப்படுவோம். அப்போ ராஜா வருகிறார் ஆயத்தமாகுவோன்ற பாடல் ஜஸ்ட் பாடலாக போயிடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறையாக போனோம். அப்போ இன்றைக்கி வந்து அப்போ நம்ம வந்து கனிகள் கொடுக்குறோமான்னு பார்க்கணும். எல்லாருமே பூர்ணமாக ஆகிடுறது இல்லை. இப்போ நாங்கள் பேசும்போது பூர்ணமாக ஆகிறது இல்லை, ஆனால் ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது தான் என்ன ஆகும், நம்ம பூர்ணமாக. அப்போ இந்த 9 கனிகள் அட்லீஸ்ட் ஒரு கனியாச்சும் நான் கொடுக்க முடியுமா? என்னால் செல்ஃப் கண்ட்ரோல்டாக இருக்க முடியுமா? நான் வந்து அன்பாக இருக்க முடியுமா? என்னுடைய குடும்பத்தில் நான் சமாதானமாக இருக்க முடியுமா? சந்தோஷத்தை மற்றவங்களுக்கு கொடுக்க முடியுமா சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும், யோசித்து பார்க்கணும். சின்ன கதை சொல்ல விரும்புகிறேன். நம்ம வீட்டில் வந்து நம்ம ஃபேமிலிக்கு தெரியும், நம்முடைய வீட்டுக்கு முன்னாடி ஒரு மரம் இருக்குது, மேங்கோ ட்ரீ. எல்லோரும் வீட்டுக்கு முன்னாடி வைக்க மாட்டாங்க, ஆனால் எங்கள் பெரியப்பா வச்சுட்டார் ஒரு மேங்கோ. அப்போ அந்த மேங்கோ ட்ரீ பெருசாக இருந்துருச்சு, ரொம்ப பெருசாக. ஆனால் ஒரே ஒரு கனி கூட கொடுக்கல. அப்போது எங்கள் டேடி சொன்னாங்க, சரி இது தான் ஒரு மேங்கோ கூட கொடுக்கலையே, சரி நம்ம கட் பண்ணிட்டு வேறு எதுக்கு நான் யூஸ் பண்ணிப்போம்னு சொன்னேன். அப்போது அம்மா சொன்னாங்க, இல்லை சும்மா ஒரு 1 year விட்டு பார்ப்போம், ஒரு வேளை கூட என்ன வரும் சொல்கிறதுக்கு இல்லை. எனக்கு அதுக்கு நிறையா தண்ணி ஊற்றுவாங்க, நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வளர்ந்த மரம் தான். லீவ்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா புஷ்ஷியாக இருக்கும், நிறைய லீவ்ஸு, நல்லா பெரிய மரமாக வளர்ந்துருச்சு. சும்மா சின்ன மரம்லாம் கிடையாது, நல்லா பெருசாக வளர்ந்துருச்சு. அப்போ அம்மா சொன்னாங்க, சும்மா ஒரு வருஷம் விட்டு பார்ப்போம், அதுக்கப்புறம் வரலன்னா சரி வெட்டிடலாம், இல்லைன்னா வாண்டா இருக்கட்டுமே. அப்பா சொன்னாங்க, சரி வரலன்னா வெட்டிடுவோம், சரி ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போது நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா அந்த மாங்காய் மரத்தில் வந்து கனி குடிச்சுன்னா அவ்வளோ சூப்பர். 8 மரம் இருக்கும் மாங்காய் மரம். அதில் அந்த மாங்காய் மாதிரி டேஸ்ட்டு எந்த மாங்காய் டேஸ்ட்டும் கிடையாது. ஆனால் அத்தையே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா வெட்டிட்டு இருந்தாருன்னா அந்த கனி என்ன பண்ணியிருக்க முடியாது என்னால். நான் அப்போ விபிஎஸ் மே மாதம் அங்கே வைப்போம், ஏப்ரல் எண்டு. அப்போ என்ன பண்ணுவோன்னா டீச்சர்ஸ் வந்து நாங்கள் கனி எடுத்து என்ன பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ ஸ்வீட்டாக இருக்குன்னு என்ன பண்ணோம், நாங்கள் சாப்பிட்டு அவ்வளோ சந்தோஷப்பட்டோம். அதே மாதிரி தான் ஏசப்பா நமக்கு சான்ஸ் கொடுப்பாங்க. கனி கொடுக்குறாளா என் மகன் கனி கொடுக்குறாங்களான்னு பார்ப்போம். ஐயோ வெட்டிடலான்னு சொல்லுவாங்க, ஆனாலும் ஏசப்பா பரிந்து பேசுவார், ஐயோ வாண்டா ஒரு வருஷம் விட்டுருவோம், கொஞ்ச நாள் விட்டுருவோம், இப்போ விட்டுருவோம்னு சொல்லி மன்னிச்சிருவோம். ஆனால் கனியே கொடுக்கலன்னா என்ன பண்ண முடியும், வெட்டுண்டு அக்கினியில் தான் போடப்படும். அந்த மாங்காய் மரம் ஆஃப்டர் ஆல் மாங்காய் மரம் தான் கொஞ்ச நாள் சான்ஸ் கொடுத்ததுக்கு அது என்ன ஆச்சு, ஹோல் காம்பவுண்ட்லேயே அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்காது. அந்த மாங்காய் மாதிரி அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும் பாருங்கள், ஒரு மாங்காய் சாப்பிட்டாவே போதும், அவ்வளோ டேஸ்ட்டு. அப்போது ஒருவேளை நம்ம கனி கொடுக்க முடியாத இவ்வளோ நாள் நம்ம இருந்திருப்போம், ஆனால் ஏசப்பா நமக்கு மறுபடியும் சான்ஸ் கொடுக்குறாங்க. ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும்போது கண்டிப்பாக என்ன பண்ணுவோம், இந்த 9 கனிகளும் கொடுக்கப்படும். அப்போ இந்த 9 கனி மரமும் என்ன ஆகும்னாக்கா வெட்டுண்டு அக்கினில். வந்து இந்த வார்த்தை எனக்கே கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் சத்தியம் தான். அப்போ வந்து கனி கொடுக்க வைக்கும். ஆவியானவர் நம்மளை என்ன பண்ணுவார்னாக்கா நம்மளை கனி கொடுக்க வைக்குவாங்க. அப்போ இன்னைக்கு வந்து அவருடைய ஆவியானவருடைய காரியத்தில் வந்து நம்ம கனி கொடுக்குறவங்களா மாறணும்.
அதே போல் 9 கனிகள் கொடுக்கும்போது 9 வரங்கள்லாம் தானாக வரும். அது இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இல்லை. அப்போ அந்த 9 வரங்கள் நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா அந்த 9 கனிகளில் நம்ம என்ன ஆகணும்? கேரக்டர் பில்டிங் இஸ் இம்பார்ட்டண்ட். நம்ம வந்து அந்நிய பாஷை பேசிடலாம், மிரக்கல்ஸ் பண்ணிடலாம், எல்லாமே பண்ணிடலாம். ஆனால் ஏசப்பா ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு அவங்கள பார்த்து, அக்கிரம செய்கிற காரன் என்னை விட்டு அகன்று போங்க. தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. ஒருவேளை இங்கே வந்து நான் ப்ரேயர் பண்ணி மிரக்கல் நடக்கலாம், ஆனால் நான் கன்னிகள் நீங்களும் நானும் கொடுக்கலன்னு நினச்சிக்கோங்க, பரலோக ராஜ்யத்துக்கு என்ன பண்ண முடியாது, போக முடியாது. இன்றைக்கி அப்படியே ஒரு கண்களை மூடி, அப்பா நான் கனிகள் கொடுக்குறாங்களா மாறணும் ஆண்டவரே, நாங்கள் வெட்டுண்ட அக்கினியில் போடப்படாத படிக்கு கோடாலி ஆக்ஸ் வந்து நம்முடைய ரூட்டில் இருக்குது. நம்ம கனிகள் கொடுக்கலன்னா அது வெட்டுண்ட அக்கினியில் போடப்படும். அப்போ இன்னைக்கு அதெல்லாம் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணோன்னா ஒன்று தேவைப்படுது, ஆவியானவருடைய அபிஷேகம். ஆவியானவர் நமக்கு தேவைப்படுறாங்க. அப்போ ஆவியானவரே என் மத்தியில் இறங்கி வாங்கன்னு சொல்லி ஒரு கைகளை உயர்த்தி, யாரெல்லாம் ஆவியானவர் பெற்றுக்கொள்ளாது இருக்கிறாங்க இன்னைக்கு பெற்றுக்கொள்வீங்க, இன்னைக்கு பெற்றுக்கொள்வீங்க. விசுவாசிக்கிறீங்க மாத்திரம் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்க. ஆவியானவர் யாரெல்லாம் பெற்றுக்கொள்ளலையோ, ஆவியானவரே எனக்கு நீங்கள் வேணும், ஏசப்பா எனக்கு நீங்கள் வேணும்னு சொல்லுங்க. ஒரு கண்களை மூடி, ஆவியானவரே உங்களுடைய அபிஷேகத்தால் என்னை நிரப்புங்க, ஆவியானவரே உங்களுடைய ஆவியினால் என்னை நிரப்புங்க. கர்த்தர் சொல்றார், மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை நான் ஊற்றுவேன்னு சொன்ன தேவன். இட்ஸ் a வெரி பேசிக் டாபிக் தான் இன்றைக்கி நம்ம பேசுகிறோம். ஆனால் பேஸ் இல்லைன்னா நீங்கள் எவ்வளோ பில்டிங்காக வளர்ந்தீங்கன்னா கூட பிரயோஜனப்படாது. ஆவியானவரே என் மத்தியில் வாங்க, என்னை நிரப்புங்க. நேசப்பாக்கிட்ட கேட்குவோம், அப்பா என்னை நிரப்புங்க 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 நிரப்புங்க. இன்னும் ஆனாலும் உங்கள் மைண்டு டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது. கர்த்தருக்கும் உங்களுக்கும் இருக்கிற உறவு இது. கொஞ்ச நேரம் ப்ரேயர் பண்ணுங்க. எஸ்ஸப்பா ஆவியால் நிரப்புங்க ஆண்டவரே, உங்களுடைய ஆவியால் நிரப்புங்க, உங்களுடைய ஆவியால் நிரப்புங்க. வாய் திறந்து நம்ம கேட்டால் தான் ஆவியானவர்னால நிரப்புவார். எனக்கு வேண்டானா அவர் ஏன் கொடுக்க போகிறார்? நீங்கள் கேட்டிங்கன்னா தான் அவர் கொடுக்குவார். ஒரு விஷயம் கேளுங்க. சத்தமாகவும் கேட்கலாம், சத்தமாகவும் ப்ரேயர் பண்ணலாம். இல்லை மனசில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அப்படியும் பண்ணுங்க. ஒரு ப்ரேயர் பண்ணுங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். எஸ்ஸப்பா யாரெல்லாம் ஆவியானவர் பெற்றுக்கொள்ளாது இருக்கிறாங்களோ இன்னைக்கு அப்பா அவன் ஆவியின் அபிஷேகத்தால் அவங்களை நிரப்ப முடியாது. நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே, ரைட் நவ் ஹோலி ஸ்பிரிட் ஆண்டவரே, உம்முடைய pour out your spirit upon all flesh oh God ஆண்டவரே, மாம்சமான யாவர் மேலே ஆவியை ஊற்றுவேன் சொன்ன தேவன். அப்பா உம்முடைய ஆவியை ஊற்ற முடியாது. நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா யாரெல்லாம் தாகத்தோடு கேட்குறாங்களோ எஸ்ஸப்பா உம்முடைய ஆவியை ஊற்ற முடியாது. நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே, எங்க மேல உம்முடைய ஆவியை ஊற்ற ஆண்டவரே. ஹல்லேலூயா எஸ்ஸப்பா, உம்முடைய ஆவியை ஊற்றினபடியால் உமக்கு நன்றி 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 இயேசுவே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. பெற்றுக்கொள்ளுங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். ரிசீவ் த ஹோலி ஸ்பிரிட். அப்பா உமக்கு நன்றி 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 அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, நன்றி இயேசுவே, நன்றி ஆவியானவரே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆவியானவர் இருந்தால் தான் நம்ம பரலோக ராஜ்யத்தில் கூட போக முடியும். அப்பா ஆவியானவரே எங்கள் மத்தியில் வாங்க ஆண்டவரே, எங்கள் மத்தியில் அசைவாடுங்க. தூய ஆவியானவரே உம்மை வரவேற்கிறோ. மத்தியில் அசைவாடிடும் உம்மகிமையால் என்னை நிரப்பிடும். எங்கள் மத்தியில் அசைவாடிடும் உம்மகிமையால் என்னை நிரப்பிடும். அப்பா கடைசி காலத்தில் மாம்சமான யாவர் மேலே ஆவியை ஊற்ற வேண்டும் சொன்ன தேவனே, உம்முடைய பாதத்தில் நாங்கள் சாஷ்டாகமாக விழுந்து உம்முடைய ஆவி எங்கள் மத்தியில் ஊற்றும்படியாக நாங்கள் கேட்குறோம். இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுங்க இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? பிரைஸ் தி லார்ட். எழுந்து நின்று
பாடலை பாடி ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து காணிக்கை செலுத்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Praise the Lord. Hallelujah. உன்னத தேவனே என் இயேசு ராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. ரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே, மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே, உன்முக சாயலா ஒரு மாற்றும் தெய்வமே, உம்முக சாயலா ஒரு மாற்றும் தெய்வமே. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. இரவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. உன்னத தேவனே இயேசு ராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. எல்லாரும் ஒப்பு கொடுத்து பாடுவோமா? உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. உன்னத தேவனே என் இயேசு ராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா.